இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருப்பது ஈரோடு மக்கள் சந்திப்பு. விஜய் அவர்கள், பாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் சென்ற மக்கள் சந்திப்பு. பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி பூதாகரமாக பேசிட்டு இருக்காங்க. அதை என்னென்னு இன்னைக்கு டீகோட் பண்ண போகிறோம். இதை தாண்டி நேற்று உயர்நீதிமன்றத்தில் மணல் கொள்ளையர்கள் அரசியல் லாபம் அடைகிறான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீதிபதி அவர்கள் வச்சுருக்காங்க. ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆடலி விஷயங்களில் ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. தினமலரில் ஒரு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. மீண்டும் திமுகவில் தேர்தல் அறிக்கை குழு தலைவராக கனிமொழி அவர்களை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் நேற்று நம்ம பேசணும், ஐயா யோகியராக இருந்தால் நீ மது ஒழிப்பை பற்றியோ மது விஷயம் பற்றியோ பேச முடியுமா அப்படின்னு. விஜய் அவர்கள் நம்ம வீடியோ பார்க்கல போல இருக்குன்னு அதை பற்றி ஏமாற்றி விட்டாருண்ணே. அது மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து பல பேரை ஏமாற்றி விட்டார். நிறைய விஷயம் பண்ணி விட்டார். நான் அவர் இப்படி தான் பேசிட்டுருக்காரு. இன்னைக்கு ஏமாற்றி விட்டேன், வச்சுட்டேன் அப்படின்னு. நம்மளும் அதே மாதிரி அதே மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு, அவர் இன்னைக்கு பேசுனது கூட கொஞ்ச நேரம் பேசியிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு, என்னப்பா 9 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறது, நான் பேசுறதுலாம் அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க முதல் கட்ட பார்வை? இந்த கூட்டத்துக்கு முன்னாடி செங்கோட்டை ஒன்று சொன்னார், உலகமே வியந்து பார்க்கும் வகையில் இருக்கும் இந்த கூட்டம், இதற்கு பிறகு பாருங்கள் வேற இது வரலாறு திரும்பும், அது என்னவோ சொன்னார்ல. ஆமாம். என்ன வரலாறு திரும்பிச்சு? என்ன திரும்பி சென்னைக்கு தான் வர மாதிரி தெரியுது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிக்கிறாரு. 5 நிமிஷமோ 10 நிமிஷம் பேசல, படிச்சார். 2000 முதல்ல எனக்கு ஆரம்பிக்கும் போது மஞ்சள்னோட நான் அந்த சரி இந்த மஞ்சள் வெயில் பாட்டு பாட போறாரு போல இருக்கு. அந்த பகுதியில் மஞ்சள் விளைச்சல் அதிகம்னால அதை பற்றி பேசுகிறாரு. ஆமாம். அதனால நெசவாளர்கள் பற்றி ஏதாவது பேசினார். வெறும் இந்த கரண்ட்டு வழக்கமான அந்த மேம்போக்கா தொட்டுட்டு போகிறது ப்ளஸ்ஸு இந்த இது அந்த பஞ்சு டைலாகு, அது தூய சக்தி இந்த மாதிரி பஞ்சு டைலாக்கு ப்ளஸ்ஸு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பேசினார். அதை தாண்டி அதுவுமே காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த பையனை ஒருத்தர் இறங்க சொன்னார் பார்த்தீங்களா, அதனால தான் டைம் எடுத்த மாதிரி தெரியுது. அவன் வேறு சம்பவம் பண்ணிட்டான். எவனா ஒருத்தன் சம்பவம் பண்ணிடுறான். அதுவும் நீ விஜய் யாருன்னா சொல்லி எனக்கு என்ன, நான் மேலே தான் இருப்பேன்ற மாதிரி அவன் பண்ண. அப்புறம் இறக்குனாங்க. இத்தனைக்கும் அவ்வளோ போலீஸு அவ்வளோ இது இவங்க தொண்டர் அணிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணியும் ஏமாற்றிட்டு ஏறிட்டான் பாருங்க. ஏறுற வரைக்கும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, கீழே அவ்வளோ இருக்காங்க, விட்டா ஒன்றுனா மேலே இருப்பாங்க போல. ஆமாம், அது முன்னாடியே ஒரு தடுத்துட்டாரு. அதுக்கு வேறு லஞ்சத்தை பார்த்தீங்களா, நான் முத்தம் கொடுப்பேன், கீழே இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேங்கிறாரு. நாளைக்கு முத்தம் வாங்குறதுக்காக 10 பேர் மேலே இருக்கும். இது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களே இவர்கிட்ட தெரியல. அரை மணி நேரம் இவரும், அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லோரும் நான் இப்படி போய் ரெடி ஆகிட்டு வரது பார்க்குறேன், எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அருண்ராஜ் மட்டும் அந்த வெல்லும் பெண்கள் இதில் வந்து ஒரு அதிகாரி நிப்பாட்டினீங்க, இது நான் குறிப்பிட்டு போட்டிருந்தேன். நினைக்கிற சீமா அகர்வால் வந்து அவங்க தான் டாப். அவங்கள HOPF ஆக்காமல், அதை எத்தனைக்கும் பேனல் UPSC தான் அனுப்புது. சட்ட முறைப்படி அவங்க தான் ஆகணும். பொறுப்பு டிஜி போட்டுக்கிட்டு இவர் வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போட்டார். அதை அன்றைக்கி அருண்ராஜ் குறிப்பிட்டு அதை பேசுகிறாரு. மற்றபடி அவரும் பல இடங்களில் சறுக்குனார். பேச்சில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஜம்ப் ஆகுறாங்க. ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஜனங்களோட அப்படியே அந்த பிரச்சனைகளை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவங்களோட இணைஞ்சு அந்த பேச்சு போய்கிட்டே இருக்கும். ஜம்ப் ஆகாது. இப்படி பேசும்போது வருது, அதுக்கு பிறகு டக்குன்னு வேறு ஏதோ ஒரு மேட்டருக்கு ஜம்ப் ஆகுறாங்க. இது ஏன் வரும்னா, இந்த மக்கள் பிரச்சனையோடு இல்லாததும் தொடர்ச்சியான விஷயங்களை கவனிக்காததும். தொடர்ச்சியாக விஷயங்களை கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பேசுகிறதுக்கு. நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இவர்கள் மனப்பாடமோ இல்லை எழுதி வச்சோ பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஜம்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அவர் நம்மால் இவர் பெரியார், அவர் வழக்கம் போல் உதயநிதிட்ட போயிட்டார். அது அவருடைய இது பிரச்சனை. அது எப்போவுமே தாவேகள் அவருடைய பிரச்சனை அது. அதே மாதிரி நம்ம இவர் மிஸ்டர் KOS அப்படின்னு அவரும் பேச்சு, அவர் ஒன்றும் இப்போ எந்த பேச்சாளர் இல்லை. ஆமாம், அவர் முடித்தோடனே நம்ம இவர் நம்ம இவர்களை எல்லாம் அழைக்கிறார் பாருங்க ராஜ்மோகன். அதுதான் மேட்ரு. என்னன்னா, இவர்கள் எல்லாத்தையும் இந்த நம்ம UFC RAW இதிலெல்லாம் அந்த பிரச்சார கூடுவார்னா ஜான் சீனா ராக் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவர் உக்காந்துக்கிட்டு பயங்கரமாக புஷியானது குரல் கொடுத்துட்டு இதோ வந்து விட்டார் அப்படின்னு எட்டி பார்த்தா காணும். ஐயோ எங்கப்பா? அவர் தோளில் தட்டி நான் கேட்குறேன்,
நகரு அப்படின்ட்டு ஓவராக சவுண்டு விட்டுனுக்குறேன் அப்படின்னு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சில கூத்துகள் நடந்தது. அதெல்லாம் சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்தது. ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஏதாவது பேச்சில் நிற்கிற மாதிரி இருக்குது, இந்த அரசுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மீண்டும் ஏமாற்றம் தான். மனசுலேயே ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா ஜம்ப் ஆகிட்டார். ஒரு சப்ஜெக்ட்டு ஜம்ப் ஆகுறது, இன்னொரு சப்ஜெக்ட்டு ஜம்ப் ஆகுறது, இன்னொரு சப்ஜெக்ட் ஜம்ப் ஆகுறது. அதுலேயும் விஜய் பேச்சுடைய கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அவர் பேசினார். அதில் பெரும்பாலும் படித்தார். நடுவில் கேப் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் அப்படி நிமிந்துட்டு அந்த இப்படி நிற்கணும் சார், இடுப்பில் கை வச்சு அப்படி பண்ணோம் சார் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் நாம் சலித்தவர்கள் அல்லவா அப்படி இப்படின்னு. இதில் வேறு அவர் சந்தேகம் வந்துச்சு. ஒட்டுமொத்த மக்களுக்காக நான் வந்து நிற்கிறேன், என்னுடன் நிற்பவர்கள் இவர்கள்தான் அப்படின்னோன்னா அப்படியே கம்முனுக்குது கூட்டம். என்னப்பா நிற்பீங்கல்ல அப்படின்றாரு. வெயில நிக்கலையா அங்க நிக்க. அது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இவர்கள் கூட்டம் ஒரு 4 மணிக்கு மேலே போட்டால் தான் என்ன கொஞ்சம் ஏன்னா நம்ம இங்க கேமராலேருந்து பார்க்கறத விட கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளார் அடிக்கும். அவனை சரியா பார்க்க முடியாது. அவன் உன்னை பார்க்கறதுக்கு தான் வர்றான், அவன் பேச்சை கேட்கறதுக்கு வரல. ஏன்னா காலையில் 6 மணிக்கு தான் தடியடி வாங்கிட்டு போய் அவனை நிற்பான லைன்ல, அதையும் செய்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த அந்த அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம். காலையில் டிஃபன் சாப்பிடாம வந்து நிற்கிறான். 12:30 மணிக்கு வந்து பெண்களே வந்து 12 மணிக்கு தான் இவர் மைக்கு பிடிச்சி கரெக்டாக 12:05க்கு பிடிச்சார். 12:05க்கு பிடிச்சி 12:40 வரைக்கும் பேசினார். உச்சி வெயில்ண்ணே. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே போட்டு ஒரு 5:30 மணி அப்படி வெயில் தாழ மைக்கை பிடிச்சிங்கன்னா மெதுவாக கூட பேசலாம். ஒரு 2 ஹவர் கூட நடத்தலாம் கூட்டத்தை. தான் நடைமுறை. ஏன்னா இவர் இங்கே முடிச்சுட்டு உடனே இதுக்கு வேற ஒரு மாவட்டம் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு உடனே போய் இன்னைக்கு ஃபுல்லாக ஏதோ பிரச்சாரம் இருக்கு மாதிரி முடிச்சோடனே வீட்டுக்கு போய். ஆமாம், அங்கே வந்து லைனில் திக்கும் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கேருந்து ஒரு நீலாங்கரிலேருந்து கிளம்புறாரு. இதுவே நமக்கு தெரியுது எந்த லெவலில் இருக்குங்கிறது. ஒரு நாள் முன்னாடி தங்குறதோ இது பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே தங்கியிருந்தானே அந்த ஊரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். காளிங்கராயனை பற்றி அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்லணும்னே தெரியாமல் குழம்பிட்டார். ஒரு விஷயத்தை நம்ப சொல்கிறாரா, அல்ல அம்மாவை பற்றி பெருமையாக பேச சொல்கிறாரா, இல்லை பெரியார் அவர்களுக்கு இவருக்கு இருக்க வித்தியாசம் சொல்ல வராரா? எம்ஜிஆர், கலைஞர், இந்த மாதிரி தலைவர்கள், காமராஜர் எல்லாருமே அவர்கள் தாயை பெரியாக போற்றி தாயை முன்னிலைப்படுத்தி அந்த அளவுக்கு வளர்ந்தவங்க, தாயை மதித்தவர்கள் கூட இருந்தவங்க. ஆமாம், நம்மளால் எப்படின்னு தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கை சொல்லக்கூடாது. ஆனால் பொதுவெளிக்கு வந்த பிறகு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அமெரிக்க ஜனாதிபதிகள் எப்படி இருந்தாலும் அவங்க குடும்பத்தோடு வெளியே வருவாங்க. ஆமாம், அது வந்து அங்கே புரோட்டோக்கால். மனைவி, மகன் எல்லாத்தோட கும்பலாக வந்து நின்று நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இது வருவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர்லாம் ஒரு தாயாரை அந்த அளவுக்கு வீட்டில் கோயில் கட்டி கும்பிட்டு, தாயார்னாலே பேர் பெற்ற ஒரு எம்ஜிஆர். சத்யா ஸ்டுடியோ சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகைன்னு மறுபடியும் மாற்ற சொன்னார். இந்த மாதிரி பல இது அவருக்கு உதாரணம் சொல்லலாம். கலைஞரும் அந்த மாதிரி தான் அஞ்சுகம் அம்மையார்னு பல இது பண்ணார். அப்புறம் இவர் ஜெயலலிதாவும் அவருடைய தாயாருடைய இது உண்டு. இந்த மாதிரி பல இது உண்டு. ஆனால் இவர் அவ்வளோ கொஞ்சம் கூட இது இல்லாமல் தாயாருடைய இது அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தாயாராக இவர்கள் எல்லோரும் எனக்கு இருப்பார்கள் அப்படின்னு மக்களை கை காமிக்கிறார். எல்லாத்தையும் ஜனங்க கவனிப்பாங்க. ஒரு தலைவனாக வரணிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு ஐக்கானாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. இது ஒன்று. சப்ஜெக்டு அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்தில் 20 நிமிஷம் 25 நிமிஷம் பதில் சொல்கிறதுலேயே டைமை கழிச்சார். நான் வந்து இப்படி பேசினேன் அப்படி சொல்கிறாங்க, கம்மியான நேரம் பேசுகிறேன்றீங்க, நான் எவ்வளோ நேரம் பேசினா உங்களுக்கு என்ன, நான் வந்து இந்த பிரச்சனையை அரசியல் பேச மாட்டேங்கிறேன்றாங்க, நான் பேசலாட்டினா உனக்கு என்ன, எப்பா நீங்கள் பேசினா எங்களுக்கு என்னன்றது கிடையாது. அவர் திமுகவை அப்படி இது பண்ணி சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு என்னன்றது கிடையாது, மக்களுக்கு என்னன்றது தான். நீங்கள் கட்சியை கொண்டு போகிறீங்க, ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டீங்கன்னா அரசியல் பேசணும். எனக்கு தெரியல, இவருக்கு தெரியல, அதை மறைக்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் பேசினா உனக்கு என்ன, நான் சப்ஜெக்ட் பேசலை அரசியல் பேசலன்றீங்க, பேசாகட்டி உனக்கு என்ன, இப்படி நான் ஆள போகிற தலைவன் நீ சொல்கிற, உன்னை பற்றின விமர்சனமாக உன்னை பற்றின பாராட்ட வைக்க எனக்கு முழு உரிமை இருக்கு. ரெண்டாவது, தமிழகத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர்னு இவர் சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனா தியாகம் செய்திருக்கிறார் மக்களுக்காகன்னு. என்னையா போக இன்னொன்று என்னவோ சொல்லுவீங்க போலையே, எனக்கு ஒன்றுமே புரியல. எது லியோ படம் எடுத்து பீஸ்ட் படம்லாம் வெளியிட்டது, அரபி குத்து சாங் பாடினெல்லாம் தியாகம், பெரிய தியாகமாக இருக்க போகுது. இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க.
வந்த போதே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்த முயற்சிக்கிறீங்க. அதுவே தப்பு. யார் வரக்கூடாது வரணுன்றதெல்லாம் விதி கிடையாது. ஆனால் நீங்கள் வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்ச தகுதி வளர்த்துங்கன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் இருக்குது. நான் அதெல்லாம் வளர்த்துக்க மாட்டேன். ஆனால் கூட இருக்கிறவங்களாம் வருங்கால முதல்வர், வருங்கால இது தமிழகத்தை மக்களுடைய நலன்களை புரிந்து கொள்ள வந்திருக்கிறார் அப்படி இப்படின்னு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது நீங்கள் உங்கள் பேச்சில் வந்துடும், சரளமாக வந்துடும். எதுவுமே கிடையாது. நம்ம நேற்று பேசுன மாதிரி சமீபத்திய நிகழ்வுகள் 100 நாள் நண்பா வேலை. நண்பின்றீங்க. அந்த நண்பா நண்பிகள் மது போதையில் சீரழிகிறாங்க. அவர்கள் திரும்ப திரும்ப இந்த போதைக்குள் வளையத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. 2 தலைமுறை கண்டமாயிடுச்சு. 3வது தலைமுறை இப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவர்களை நாசமாக்குவது டாஸ்மார்க்கும் போதை கலாச்சாரமும் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதை பற்றின ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அதை பற்றி பேசுறது கூட கிடையாது. அதை அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்கறது இல்லை. என்ன தலைவன் நீ? உன்னை நம்பி தானே அந்த இளைய தலைமுறை இருக்கு. அவர்களை பாதுகாக்கிறது, அவர்களை சீரழிக்கிற மது போதைக்கு எதிராக, அந்த இளைய தலைமுறையினருடைய குடும்பத்தினரை பாதிக்கிற குடும்ப வன்முறை உருவாக்குற அந்த டாஸ்மார்க்கு எதிராக என்னையா பண்ணுவான்? கட்சிக்காரன் போராடுறான், தொண்டம் போடுறான். அவனுக்கு தெரியுது கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவனுக்கு கை கடிச்சு வச்சானுங்கள. ஆமா, அது என்ன போராட்டம்? மதுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார திறந்து வச்சிருக்கீங்க. வச்சுக்கிறீங்க, பள்ளி குழந்தைகளை பாதிக்குது, மூடுன்றதான் அந்த போராட்டம். அதையாவது குறிப்பிட்டு பேசுறியா? நாங்க ஆரம்பிச்சோம், களத்துல வந்துட்டோம், இந்த விஷயத்தை அழகா சொல்லலாம். சொல்லலாம்ல. நான் களத்துல இருக்கோன்னு. என் பசங்க என்னுடைய நண்பா நண்பிகள் அங்கே போராடுறான், கையை கடிச்ச மேட்டரை பெருசாகிறீங்களே நீங்களாம் என்னையா மனுஷங்க? நீ கொடுக்க 1000 புத்தகங்களுக்கு அது சமம் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணனா என்ன லெவல்ல பண்ணுவாங்க அவங்க? எவ்வளோ விஷயங்கள் நேற்று ஃபுல்லாகவே உங்கள் கோஷ்டி பூசல் அங்கே வெளிப்பட்டுச்சு. என்ன காரணம்னா, ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் அந்த பாலாஜி, இந்த ஒருத்தர் இருக்கார கூட, கூட இருக்கிறவன் நேற்று இப்போ அவர் மட்டும் இந்த செங்கோல் வாங்கும்போது செங்கோட போய் நிற்கிறதுக்கு அனுமதி கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இல்லை புஷியே நீ போய் செங்கோட்டை இணைந்து பணியாற்றுவாயாக, தக்க நேரத்தில் நான் சொல்லுவதை செய்வாயாகன்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சாரன்னு தெரியல. ஏன்னா அவர் தீவிர அவரு மாவட்டம் பிரிக்கிறாங்க. அப்போ அவர் கீழே இருக்கிற ஆளுங்கள்லாம் இது பண்ணுறாரு. அதில் தருமபுரி மாவட்ட செயலாளர் அது 2 பேரும் தான் முட்டிச்சு வாடா போடான்னு பேசிட்டாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம்! டிவி முன்னாடி பலருக்கு முன்னாடி இந்த அளவுக்கு முட்டிக்கிறாங்க. அவ்வளோ சண்டை, ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ண மாட்டோம், ஒருத்தர் கவுக்குறது. இது எதுவுமே ஒரு இதுவே இல்லை. இன்னைக்கு என்ன பதவிக்கு வந்துட்டீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கீங்களா? ஒன்றுமே பண்ணல. இதுக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள், ஈகோ, சண்டை. நீ யாரா? நீயா வாடா? என்ன அம்மா வாடான்ற? வாடானா நானும் வாடாதான் நான் சொல்லுவேன் இப்படி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பொதுமக்கள் பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசுறதுக்குன்னா உண்மையிலேயே நம்ம பாராட்டலாம். ரொம்ப பேர் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் அவரை விஜய் பற்றி வேஸ்ட்டுங்க பேசுறது. அது இல்லை, இங்கே அந்த மேட்ரு இல்லை. ஒரு தேர்தலில் நீங்கள் வர்றீங்கன்னா எப்படி வர்றீங்கன்றது அவங்களையும் சேர்த்து எஜுகேட் பண்ணுறது தான் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கும். நாளைக்கே நீ என்டிஏ இதில் வந்தனா கூட உனக்கு என்னன்றதை எஜுகேட் பண்ணணும். நீ எதுவுமே தெரியாமல், நான் தான் சொல்கிறேன்னே, ஹோட்டல் வைக்கணும்னா குறைந்தபட்சம் காலையில் கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்கணும், மளிகை கடையில் போய் மளிகை சாமான் வாங்கணும், சரக்கு மாஸ்டரை வச்சு காய்கறி வெட்டுறவங்கள வச்சு காய்கறி வெட்டி எல்லாம் சமையல் பண்ணி ரெடியாகி திறந்தா பிறகு தான் ஜனங்களுக்கு அது ஹோட்டலாக தெரியும். ஆமாம், அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது. நீ உட்காந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒருத்தன் ஏங்க நான் இப்படி ரெடியாக போகிறேங்க அப்படியே கேட்டுக்கிட்டே ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், ட்ரெஸ் தான் அயன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த நேரத்துக்குள்ளே எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க விஜய் தவிர. எவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அருண்ராஜ் அவருக்கு தான் இன்றைக்கி அதிகமாக பேசியிருப்பார். ஆனால் அவர் பேச்சில் எந்த இடத்துலையுமே சுரமே இல்லை. அந்த சீமா அகர்வால் மேடத்தை பற்றி பேசுனது மட்டும்தான் வெயிட்டு. மற்றபடி அவரும் எனக்கு என்னென்னு பெரியார் பற்றி பெரியாரை பற்றி ஏதோ பேச போகிறாருன்னு பார்த்தா இங்கே மண்ணில் பெரியார் பிறந்தார். அவ்வளோதான். ஏன் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க வந்திருக்கீங்க? ஏன்னா அது தெரியுமா? ஊருக்கே தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் பெரியார் கல்லுக்கடை ஒழிப்பில் முன்னணியில் இருந்தார், நீ அதை கம்பேர் பண்ணியாவது பேசலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இவர் ஒருத்தர் இடஒதுக்கீட்டுக்காக பெரியார் வந்தாங்க, இது குழந்தைங்களை கேட்டால் கூட சொல்லும் அந்த காலத்தில் இது வந்தாங்க. அப்போ இவர் பேச்சிலும் சரி அவங்க பேச்சிலும் சரி அந்த வந்த கூட்டத்துக்கும் இல்லாட்டி அவங்க பாணிலையாக பேசுங்கன்ற புரிகிற மாதிரி எளிமையாக கொண்டு போங்கன்றான். அதுவும் இல்லை, ஏதோ வந்தோம் முடித்தோம் கடமைக்கு. கரெக்டாக ஒரு 45 ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த இதே வரதான். மொத்த இது 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க.
ஒரு செங்கோலை கொடுத்தாரு, அவ்வளோதான். யாரோ கட்சியில் சேர போகிறாங்களா, அதெல்லாம் என்னாச்சு? அது தெரியலண்ணே. இப்போ விஜயும் அவரும் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றாங்க, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் போல நிறைய பேர் வந்து சேருவாங்க. அண்ணன் செங்கோட்டை ஏமாத்தினுக்கிறான்னு தெரியாது போல அவருக்கு. இதுக்கு அவங்களுக்கு தக்க அங்கீகாரம் கொடுக்கப்படுங்கிற வார்த்தையை சொல்றாரு. அதான் வந்தால் வரமாட்டேங்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒருவேளை மருது அழகராஜன் சேர்த்திருந்தா தினசரி அறிக்கை எப்படி வந்திருக்கும்? அவர் பேச்சே யாருக்கு இருக்கும்போது அறிக்கை எழுதி கொடுத்த ஆளு. பேச்சே எப்படி இருக்கும்? எவ்வளவு தெளிவான பேச்சு தமிழ் அது. பேசுவாங்க. தமிழே ஒரு அழகான தமிழ் அது. இவர்கள் திரும்ப 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 இதான். இவர் ஒன்றும் பேசலை, எழுதி கொடுத்தது தான் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காரு, அப்படியே படிக்கிறார். எல்லாரும் தான் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. இப்போ உதயநிதி மட்டும் அதை படிக்க தான் செய்கிறார், படிக்கிறார். நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தயாராக மாட்டீங்க. அங்கே வந்து படிச்சிக்கலான்னு பார்ப்பீங்க. ஒன்றா வரும்போது 2-3 தடவை லைட்டாக பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். பெருசாக வேறு பெருசா எதுவும் கிடையாது. அப்போ அந்த பிரச்சனையில் நீங்கள் எங்கே ஒட்டுறீங்க? அதுலேயும் ஓட்டல. ஆனால் மொத்தத்தில் பார்த்தா இந்த பதில் சொல்கிறது, அப்புறம் சொல்கிறாரு, இலவசங்களுக்கும் சலுகைகளுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் காஞ்சிபுரம் கூட்டத்தில் என்ன சொன்னோம் அப்படின்ட்டு, வீடு வேணும்னு சொன்னோம், நாங்கள் வீடு கட்டிக்கிறோன்றீங்க. அதுன்னு இன்னும் 2 சொன்னீங்களா, அதை விட்டீங்க. பைக் தர, கார் தரது, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இல்லைண்ணா. இது அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் அவர் பேசின உடனே மீடியாவில் பரபரப்பாகும்போது அப்படியே உள்ட்டா அடிச்சாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கோ முன்னேற்றத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோமே தவிர இதில் நாங்கள் தாரோன்னு சொல்லலைங்க. அது ஆமா. இன்னைக்கு இவர் என்னன்னா, தலைவர் வந்து என்னன்னா, டே அப்படி நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன எப்படி பேசுறீங்க, இவர் மாற்றி பேசுறாரு. என்ன இது ஒரு விஷயம்னா அது. இன்னொன்றுங்க, ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து இப்போ ஈரோடுக்கு வர்றீங்க, பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமாம். இவர் இந்த மேட்டர்லாம் தொட்டுருவாரோ அப்படி இப்படின்னு. எதையுமே தொடாமல் சில்லுண்டி மாதிரி, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, நான் அப்படி இல்லை, நான் உன் இஷ்டத்துக்கு பேசணுமா, நான் இப்படி தான், என்ன கதறீங்க, இது கீழே இந்த சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கல்ல, அதே கதறு உன் இஷ்டத்துக்கு பேசணுமா அவர், நீ நினைக்கிறதுலாம் அவர் சொல்லுவாரா, இப்படி சொல்கிறாங்கல்ல கமெண்ட்ஸ். சேம் அதோடைய தொகுப்பு மாதிரி தான் அந்த பேச்சு இருக்குது. அப்புறம் என்ன, நீ என்ன அவனுக்கு மெசேஜ் கொடுக்க மெசேஜ். நாகரிகமா எங்களுக்கு அநாகரிகமாக பேச தெரியாது நினைக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும். தெரியும், எப்பா, பயங்கரமாக ஏற்கனவே அவங்க அதப்பா எல்லாருக்கும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அதான். ஒவ்வொரு மனிதருக்கும் வண்டியாக பேச தெரியும். ஆமாம். யாருக்கு தான் தெரியாது? கற்றுக் கொடுத்தது யாரு, அதுதானே பார்க்கணும்ல. அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் நானும் அப்படி தான் பேசுவோம், ஆனால் பேச இந்த வடிவேல் பேசுகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கும் அப்படி பேச தெரியும், வேணாம், எங்களுக்கும் அந்த அரசியல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாவது மீம் ஆகிட போகிறாங்க. அதனால் இந்த பேச்சுடைய மொத்த இதில் என் மனசில் எதுவுமே தைக்கல. இவர் இந்த விஷயத்தை தொட்டார், காளிங்கராயன் பற்றி சொல்கிறாரு, ரிவர்ஸ் வாட்டரில் அவர் எப்படி அணையை கட்டினார்ன்றது ஒரு பெரிய சிறப்பான விஷயம். அதையாவது பேசு. அது இப்படி போகிற தண்ணி, அதில் அவர் அணை கட்டியிருக்காரு, தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதை தண்ணியை ஏற்றி இறக்குற வேலையை அது அது அந்த காலத்துலேயே ஒரு பெரிய அறிவியல் விந்தைன்னுவாங்க. அதை பற்றி பேசு. நம்ம அம்மாவா துட்டா தயிர் விற்கிற பானையில் வச்சு இந்த காசை கொடுத்தாங்க. இல்லைண்ணே, அவருடைய ரசிகர்கள் தான் சொல்லணும், அவருடைய தொண்டர்கள் சொல்ல முடியாது. அவர்களுக்கு இது எப்படி போய் சேர முடியும்? ஒரு 10 தடவை பார்த்தா கூட என்னது இது, சரி ரைட்டு ஓகே, தலைவர் வேறு ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு, நமக்கு இல்லைன்னு சொல்லி அணை கட்டுறதுக்கு அவர் யோசிச்சப்போ தயிர் விற்கிற பானையில் இருக்கிற காசு கொடுக்குறாங்க, அதெல்லாம் வச்சு அணை கட்ட முடியுமா? நீங்கள் வேறு இல்லைங்க, அந்த சூழ்நிலை, அந்த கால சூழ்நிலையை கொஞ்சம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் நல்லா சொல்லணும். ஆமாம். அவர் எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார் அந்த ஏரியாவில், அணை கட்ட முடியாதுன்ற ஒரு கண்டிஷனு. ஏன்னா தண்ணி வந்து மேடு ஏற்ற முடியாது, தண்ணியுடைய தன்மை என்ன, இப்படி தான் பாருங்க. அப்போ அதை மாற்றி அதை வளைச்சி கொண்டு வந்து கட்டி தண்ணியை கரெக்டாக போகிற மாதிரி பண்ண உடைய சிறப்பு அந்த அணைக்கு உண்டு, அவருக்கு கட்டினதுக்கு. அதில் தான் அவர் பெரிய ஆள். அதில் தான் அவரை அந்த ஜனங்க மறக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த அடிப்படை, அந்த அறிவியல் இதை கூட நீங்கள் சொல்லலை. தயிர் கதை அந்த கதைன்றீங்க. ரொம்ப ஏமாற்றுறங்க. என்னன்னா, இவர் ஆசை மட்டும் இருக்குதுங்க இவங்களுக்கு. நாங்கள் தான் ஆயிடுவோம், நாங்கள் பண்ணுவோன்னு ஆசை இருக்குது. இந்த தடவை கூடுதலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னு ஒரு இது பேசுகிறாரு. அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இவர் செங்கோட்டையை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆட்சிக்கு வரமாட்டேன், நம்பிக்கை இல்லாமல் சொல்லுங்கிறீங்க, ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ஏதோ வருது. அதனால் அது மட்டும்தான் பேசுகிறாரு எக்ஸ்ட்ராவாக. மற்றபடி பெருசாக ஒன்றும் பெருசாக இதுவே ஆகலை. இல்லைண்ணே, அவர் இந்த விஜய் அவர்களோட பேச்சு இன்னும் நம்ம பேசுகிறோம். அது மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுனால நமக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை கிடைத்து விட்டது போல தோணுகிறது அப்படிங்கிறாப்லண்ணே. அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அப்போ பாருங்கள், அவங்க செங்கோட்டையன் எவ்வளோ நம்புகிறாங்க தெரியுதா? இங்கே டம்மி பீஸாக இருந்து விரட்டி விடப்பட்டவர், அங்கே சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கிடச்சிச்சான்.
அப்புறம் அருண்ராஜ் சொல்கிறார் 20 வயசு அவர் குறைஞ்சிச்சு, குறைஞ்சிருச்சு. அவ்வளோ வேகமாக இயங்குறாரு, அண்ணனை பார்த்து அண்ணன் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பலங்களான்றாரு. ரைட், பண்ணுங்க, எல்லாம் தேர்தல் முடிவு தான் காமிக்கும் என்ன கண்டிப்பா. ஆகும். இதே தொடர்ந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னது வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி அம்மா அவர்களும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வந்து திமுகவை தீய சக்தின்னு. அதை எடுத்து வச்சுட்டு அதை கோடிட்டு காமிச்சிட்டு இனிமே தீய சக்தி நானும் சொல்லுவேன், திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி 1 2 3. அதுதான் மீமாவை போகுது பாருங்க, தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்றாரு. அது ஏதோ இதுலேயே பார்த்த மாதிரி இது எனக்கு. வடிவேல் தான் ஏதோ ஒரு இது தீய சக்தி தீய சக்தி, அதே மாதிரி வார்த்தை, அதே 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 டோனில் ஏதோ ஒன்று சரியா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பசங்க வேணா கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க. இது ஒன்று. இன்னொன்று சொல்கிறாரு, எம்ஜிஆரும் அண்ணாவும் பொது தலைவர்கள், அவரோட இதை எடுத்து கொண்டு போவோம், இதில் நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நாளைக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் பொதுவானது நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், நீ யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், நீ யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்னையா இருக்குது சொந்தமா, நீ என்ன சொல்லி வந்தீங்க? காமராஜர் ஐம்பெரும் தலைவர்கள் நீங்கள், கொள்கை தலைவர் நீங்கள். அன்னைக்கு நீ இதெல்லாம் பண்ணியிருந்தானா நான் ஏற்றுக்குவேன். ஆமாம். அப்புறம் நடத்தி பார்க்குறேன், அப்புறம் உனக்கே ஒன்றும் புரியல. ஒரு அம்பேத்கருடைய இது கூட ஒரு மாலை போடல, அந்த இப்போ இவருக்கு காமராஜருக்கு போடல யாருக்குமே. நீ இது வீட்டுக்குள்ளே உட்காந்து மாலை போட்டு ஏஐ பிக்சர் போட்டுக்கின்னு இந்த கதை விட்டுக்கிட்டு இவர் உட்காந்துட்டு இப்போ எம்ஜிஆரும் அண்ணாவும். ஏன்னா ஓட்டு இந்த இதெல்லாம் அந்த செங்கோட்டையன் இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியும், எம்ஜிஆர்லாம் பேசினா கொஞ்சம் ஓட்டுக்கிட்டுன்னு. ஜனங்க வந்து அந்த அளவுக்குலாம் இன்னும் இதாகல. எம்ஜிஆருக்கு எதிரான வேலையை பண்ணிவிட்டு எம்ஜிஆர்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. எம்ஜிஆர்னு எப்படியா இருக்கார்? ஜனங்களோட ஜனங்களாக இருந்தவருங்க எம்ஜிஆர். அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்தவர். அவரை தெய்வம் மாதிரி பார்த்தாங்க ஜனங்க. எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு நாள் கணக்கில் காத்திருந்தவங்களாம் உண்டு. எம்ஜிஆர் வந்து ஜனங்களை யாரையும் ஏமாத்தினதில்லை. நேராக வருவார், பார்ப்பார், மனு வாங்குவார், பேசுவார், அவங்களோட இருப்பார். ஏன் ஆடிக்கு ஒரு அமாவாசை ஒரு மாதிரி, இந்த பௌர்ணமி அமாவாசை மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இது எம்ஜிஆருக்கு மக்கள் பிரச்சனை தெரியுங்க, வறுமை தெரியுங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க அவங்க உட்காந்துட்டு மக்களோட மக்களாக இருக்கிறாரு, மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரா. என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இவ்வளவு பெரிய வெயில் அடிக்குது, உனக்காக 6 மணி நேரம் நிற்கிறான். அவனுக்கு ஒரு சாதாரண விஷயம், நீ ஒரு மேடை போட்டு நீ அங்கே இருந்து காமியா, உன் ஃபேஸ் அழகா தெரியும், அல்லது 4-5 விஷுவல் வைங்க, அதுலேயே பார்க்க முடியும். அவன் எங்கே பார்த்து நிற்கிறானே அவனுக்கு தெரிய மாட்டான். அதெல்லாம் மேலே ஏறி நிற்கிறானே. அவன் ஒரு நிலா வெளிச்சத்துலேருந்து பேசுகிறார் போல தலைவர் அப்படின்னு சொல்லி ஏதோ வேற்று கிரகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கே அந்த ஆங்கிளே பார்த்தாலே நமக்கே தெரியுது. இதை தொடர்ந்துன அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி பேசினார். அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஏடிஎம்கேக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமாண்ணே? அதை விடுங்க, அது என்ன, அதில் என்ன சொல்கிறீங்க? விரிவடைஞ்சிக்கிற திட்டம் முடிஞ்ச பிறகு எப்படின்னா விரிவடைய முடியும்? அதான் அத்திக்கடவு ஏதாவது தொடுங்க. இங்கே பெரிய இது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பேசுங்க அப்படின்னு. கொடுமை இன்னும் சாயப்பட்ட பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் சாயப்பட்ட கழிவுகள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மின்சாரம் கட்டணத்தை உயர்த்தினது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் போகிற போக லைட்டாக மின்சார கட்டணம் இது பண்ணால் வெளியில் வாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, இவ்வளோலாம் பெருசாலாம் பேச தேவை. எலைட் அரசியலுங்க, எலைட் அரசியல் இருக்குது. இப்போ ஒரு நடிகை கூட்டு வந்து பேச சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற மக்கள் அவர்கள் ரோடு இல்லை, காரு சரியாக ஏன்னா காரில் போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகிடும், காரு போக முடியல. இன்றைக்கி மக்கள் பால் பாக்கெட் கிடைக்குதா அவங்களுக்கு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது குடிக்கிறதுக்கு, இப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அரசியல் அவங்களுக்கான விஷயங்கள் மட்டும்தான். அதை தாண்டி பிரச்சனைகள் இருக்குது இல்லை, அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க வராது. சேம் அதே தான் நம்ம தம்பி என்னைக்கு கீழே வந்துருக்குது. தம்பி ஃபுல்லாக படம் நடிக்கும், போவோம் வரும். அதுக்கு எப்படி பிரச்சனை தெரியும்? கண்டிப்பாக நண்பா நண்பின்னு சொல்லிக்கும் டிக்கெட் விற்கிறதுக்காக. நண்பா நம்பிக்கை என்ன பிரச்சனை இருக்குன்னாலும் பேசுமா. கல்வியிலேருந்து ஏங்க நேற்று ஒரு பையன் செத்து போயிடறாங்க செவரு விழுந்து. திருவள்ளூர் போன வாரம் 6 பொண்ணுங்க மது அருந்ததுங்க. +2 மாணவர்கள் +1 மாணவனா. தலைவனுக்கு தொண்டர்கள் மேலே மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னா என்னென்ன தலைவர்? குறைந்தபட்சம் நான் பேச வரதுக்கு முன்னாடி 10 மேட்ரு இளைஞர்கள் பிரச்சனை எடுத்து கொடுங்கயா, அதை ஒரு இதாக தொகுப்பாக கொடுங்க, நான் பேசணுன்றதா செய்யணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு என்ன பேச வந்தேன்? அதை பற்றி ஒன்றுமே பேசலையே. 2 விஷயம் தொடவே இல்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், திருப்பரங்குன்றம். உங்கள் ஸ்டாண்ட் என்ன? திருப்பரங்குன்றத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஓரம் அணிக்கிறதா நினைக்கிறேன். ஒதுங்கி நிற்கிறது, கம்முன்னு இருக்கும்போது கம்முன்னு இருக்கிறதும் ஏதோ சொல்கிறாங்களே ஜம்முன்னு போவோம் அப்படின்னு. அப்போ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இதில் பற்றி நான் தொடவே மாட்டேன், அதை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் நான் வந்து மக்களுக்காக இவர் இருக்கார், தியாகம் பண்ணுறார். என்ன தியாகமோ தெரில, அங்கேருந்து கிளம்பி வர்றார், அதான் தியாகம் போல.
சென்னையிலேருந்து கிளம்பி வர்றது அந்த ஞாபகம். இதை தாண்டி அவர் சொல்றாரு, திமுகவோட அரசாங்கத்தோட முக்கிய குறிக்கோளே வந்துட்டு விஜயும் தாவேக்காவையும் முடக்குவது பற்றி தான். அதை மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் எதுவுமே திங்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தாவேக்காவை முடக்கிறதுக்கு திமுக அவ்வளோ முயற்சி பண்ணுதா? திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது. முடக்கத்துக்கு முயற்சி எந்த கட்சியும் பண்ண தான் செய்யும். ஆளுங்கட்சி பண்ண தான் செய்யும். ஏன்னா ஓட்டை பிரிக்குது, நீங்கள் பிரிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்பாய்லர். அப்போ உங்கள் கட்சியிலேருந்து ஆளுகளை வருது. அதை சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். எங்கள் இதில் இருந்து ஆளுங்களை எடுக்க பார்க்குறேன், இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன், அதை தான் அனுப்புறாருன்னு சொல்லிடலாமா? இவ்வளோ வேலை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்களை முடக்கத்துக்கு ராஜ்மோகன் ஒன்று சொன்னார். என் மனசில் அப்போ ஒரு விஷயம் ஓடிச்சு. தலைவர் சொல்வதை மட்டுமல்ல, அவர் மனதில் நினைப்பதையும் செய்யக்கூடியவர் எங்கள் அண்ணன். அவர் புஷி என்ன பண்ணுறான் இன்னைக்கு, மற்ற ஆதவியோ அருண்ராஜியோ எல்லாரும் தனித்தனியாக மற்றவங்களே கேட்டால் தெரியும். ஆமாம், எல்லாருமே தனித்தனியாக வந்தாங்க. கோஷ்டி வெடிச்சு கிளம்புது. எல்லாரும் இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன். ராஜ்மோகன் அவர் பேசி ஒரு இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு கூட வந்தவங்க பேசலை. ஆமாம், இவர் வந்து பில்டப் பண்ணுற அளவுக்கு டே வந்தவனா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுங்கிறாங்கிற மாதிரி அந்த நிலைமையில உட்காந்துருக்குது. எப்போவுமே எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக பேசுகிற ஆதவ அர்ஜுனா சிம்பிளாக முடிச்சிட்டா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே, அவ்வளோதான். அந்த அளவுக்கு முட்டிக்கு நிற்கிது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பயிர் வேலை. காங்கிரஸ் கட்சி மாதிரி இருக்குதுங்க பொதுவாக சொன்னால். பொதுவாக சொல்ல போனால் ரைட்ண்ணே. ஈரோடு பிரச்சனை இது வந்து இவ்வளோதான் நம்மளால பேச முடியுது. டீ கோடு இது தாண்டி அநாகரிகமாக பேசுறதுக்கு பலரும் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்க்கணும். ரைட்ண்ணே. இன்னைக்கு இதே நேரத்தில் தளபதிங்கிற பேரில் அரசியல் தளபதி நம்முடைய முதல்வர் அவர்கள் குளத்தூரில் வந்து ரோட் ஷோ போயிருக்காரு. குளத்தூரில் போய் அவர் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரோட் ஷோக்கு அனுமதியே கிடையாது. இவர் மட்டும் போயினே இருப்பார். ஏன்னா எல்லா ஜனங்களையும் என்ன கூட்டமாக வருது, ஆமாம் போ அப்படின்றாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அனைத்து தொகுதியிலுமே நமக்கு வந்து நம்ம எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு வருவாங்க. நான் உங்கள் தலைவரை தொப்பிலாம் போட்டு அந்த அந்த எம்ஜிஆர் மாதிரி போட்டுலாம் போட்டு ஒரு டான்ஸ் சரியா இருக்காங்க, ஆடுகன்றுவாங்க போல. உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு. அதாவது என்னன்னா எப்போதுமே நான் உங்க கூடயே இருக்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளை. தொகுதி மாறுறாரா? தொகுதி மாறுற மாதிரி பேசுறாங்க. அது ஏன்னா சென்னையில் மட்டும் அவர்கள் எடுத்த சர்வேல 12 தொகுதிகள் அடிபடுது. அதுக்கு காரணம் ஸ்பாய்லர் டிவிக்கே. ஒவ்வொரு தொகுதியிலும் 15,000 20,000 பிரிக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சியில் பிரிஞ்சதுன்னா அது அந்த ஆட்சிக்கு தான் கேடு. ஆமாம், போன தடவை கமலஹாசன் பிரித்து ஏடிஎம்கே கவுத்தி விட்டார்ல. ஆமாம், 15 லட்சம் வாக்குகள். அதில் பெரும்பாலும் கமலும் அந்த நாம் தமிழர் கட்சி பிரித்தது, கொஞ்சோண்டு நம்ம டிடிவி. அப்போது இந்த தடவை பெரும்பாலும் பிரிக்கிறது, எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கி எல்லாரையும் கவுத்தி விடுறது யாருன்னா விஜய். அப்போ கொளத்தூர்லேயே சிக்கல் இருக்குன்றது இவங்களுடைய சர்வே. அப்போ இவர் கொளத்தூர் வேணாம், பாதுகாப்பு, அடிக்கடி போயிட்டு வர முடியாது, அதனால் திருவள்ளினி சாப்பா நிற்கிறதுக்கு பேசுகிறான்றாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அப்பாவுடைய தொகுதியில் போய் நிற்க போகிறேன்னு இவர் போயிடுவார் திருவாரூர். இது அங்கே நீங்கள் போய் வேண்டாம், ஜெயிக்க வச்சுருவாங்க. ஆமாம், ஜெயிக்க வச்சுருவாங்க. அதனால் இவர் மற்ற ஊருக்கு சுற்றிக்கிட்டு 2 நாள் மட்டும் விசிட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். துணை முதல்வரும் தொகுதி மாறதா சொல்கிறாங்க. அவர் தொகுதி நல்லா சேஃப்டியான தொகுதிங்க. சேப்பாக்கம் மாற வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் காலத்திலே ஒன்றும் பண்ண முடியல. அந்த தொகுதி அவ்வளோ சேப்பாக்கம் தொகுதி ரஹ்மான் கான் தொடர்ச்சியாக ஜெயிச்சார். கலைஞரே ஒரு தடவை மட்டும்தான் இவர் 91 தானே, 91 மட்டும் ஜீனத் சர்புதீன் ஜெயிச்சார். அது அலை, ராஜீவ்காந்தியோட அலை. சேப்பாக்கம் என்னையுமே கை விட்டு போனதே கிடையாது. திருவள்ளிக்கேணி கூட சேர்த்து அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா. இது வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு குழு தலைவராக வந்து கனிமொழி அவர்களை நியமிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த வேலையில் தொடங்க ஆரம்பிச்சிட்டு ஏற்கனவே 535 தொகுதி இது தேர்தல் வாக்குறுதியில் அப்படியே நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. 505 506 ஆரம்பிக்குமா முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே புதுசாக பிரச்சனையை தேடுறாங்க. இப்போ போய் கனிமொழி போனாங்கன்னா சொல்லுவாங்க, தலைவரே ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு. வேற என்ன, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா? 99% முடிச்சிட்டீங்க. நீங்கள் சொன்ன உங்களுக்கே அது ஆப்பா போயிடும். ஜனங்கள்கிட்ட போய் கேட்டால் முதல் இது சொல்லுவாங்க, திமுக ஆட்சியை அகற்றுவது. முதல் தேர்தல் அறிக்கை சேர்த்துங்க மேடம்ன்றவாங்க. என்னங்க இனி என்ன போய் என்ன கேட்டு? போன தடவை இதுக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்தது தெரியுமா? கனிமொழியே போட்டிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எளிமையாக எல்லாரும் கூட பழகக்கூடியவங்க. அப்புறம் டிஆர் பாலு தலைமையில், அப்புறம் இன்னொரு பக்கம் பிடிஆரை போட்டிருக்காங்க. அவர் எல்லாரும் கூட பேசுகிறவர், புதுசாக வந்திருக்காரு, நேர்மையாக பண்ணுவார். அப்புறம் அவரை போட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் அறிக்கை இது பாயிண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கல்வியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், எல்லா தரப்பு ஆட்கள்கிட்டையும் போகிறாங்க. போய் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்குறாங்க. அதை அறிக்கையில் கொண்டு வராங்க. எதுக்குன்னா இது இல்லாமல் இவர் பொட்டி ஊராக பொட்டி வச்சுக்கின்னு சப்பனங்கால் போட்டு உக்காந்துக்கின்னு இந்த பொட்டியில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை போட்டு நான் இதை பூட்டி இன்னும் திறந்தாரான்னு தெரில, அதை கொண்டு இருந்தால். ஆமாம், நான் அதை எடுத்து
படித்து ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேற்றி அதுக்கு ஒரு துறையின வந்தோடனே அதுக்கு ஒரு துறை வேற. அது ஷில்பா எப்படிப்பட்ட ஒரு ஷில்பா பிரபாகர்னு போட்டு இது அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நேராக வரலாம். அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் யார் நான் உங்கள் ஸ்டாலின் அமர்ந்திருப்பேன். இந்த கார்டை காமிச்சுன்னா உள்ளே விட்ருவாங்கன்ட்டாப்புல. அதுக்கு எத்தனை பேர் வந்து அடி வாங்கி போனோம்னு தெரில. கணக்கெடுத்தா தெரியும். இன்னைக்கு பக்கத்தில் கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி ரோட் ஷோ வந்தால் செட் பண்ணி பக்கத்தில் அனுப்புகிறாங்க. அது கூட போய் அப்படியே டிங் டிங் போய் அப்படி நிற்கணும், செல்ஃபி எடுக்கணும், செல்ஃபி எடுத்துக்கோ, அப்படியே போயிடணும். முதல்வரே உங்களை அது சூப்பர் ஆகுதுன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். குரூப் டான்ஸ் ஆட தெரியுமா? வந்து தெரியும். அப்போ வயசு வரையா பிரித்து ஆட விடுவோம், பார்த்துக்கணும். இப்போலாம் ஆட உள்ள போல இந்த இடம் இல்லை, நாங்கள் கடுப்பாயிடுவாங்க. ஆமாம், அதனால் ஆட எலெக்ஷன் இருக்குது இல்லை. குளத்தூரில் தானே ஆட விட்டாங்க. ஆமாம், குளத்தூரில் தான். இது வருதுன்னு ஆக்சுவலாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் முதல் தேர்தல் அறிக்கையா இல்லை 2வது தேர்தல் அறிக்கையை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அண்ணன் வைகோ அவர்கள் நான் மது ஒழிப்புக்கு எதிராக போராட இது நடக்க போகிறேன், நடைபயணம் போகிறேன், வந்து எனக்கு தொடங்கி வைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எப்படி பாப்பார் முதல்வர் அவர்கள்? அது இங்கே இல்லைங்க, திருச்சியில் இல்லை மற்ற மாநிலங்களுக்கு. தமிழ்நாடு கிடையாது. இப்போ இவர் நடத்தினார்ல மது ஒழிப்பு மாநாடு, அண்ணன் திருமாவர்கள் அந்த மாதிரி. ஓ சரிங்க. அதனால யாரோ யாருக்கோ அது எது வந்து நம்ம அதில் உட்காந்துட்டு இவர் பேசுவார். மதுவால் இன்றைய தினம் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், 8% 16% மாறிவிட்டார்கள். ஒருவேளை இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கிற வீடியோ முதல்வர் தெரியல இல்லையா? எது இந்த மாதிரி குழந்தைகள்லாம் உட்காந்து அன்றைக்கி உட்காந்து மது அருந்தின வீடியோ அதெல்லாம் காமிச்சா ஏங்க ப்ராஜெக்டே போயிடுச்சு தலைவரை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லுங்க தலைவர்னா சரின்ட்டாப்ல. தேர்தல் எஸ்ஐஆர் படிவத்தையே பார்த்தா தலை சுத்துதுன்னு சொல்லுங்க தலைவர்னா வீடியோவாக போட்டாப்ல. ஆமாம், எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏங்க ஒரு படிவத்தை வச்சுட்டு ஒரு முதலமைச்சர் வீடியோ போடுவாங்களாங்க? அவர் கீழேயே கலெக்டர் போட்டார்ல. ஆனால் அப்போ ராகுல கூட இங்கே முதல்வர் வந்து ரொம்ப இதாக ராகுல் என்ன சொல்றா செய்வார், இவங்க என்ன சொல்றா ராகுல் செய்வார். 2 பேரும் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி குழி பறிச்சுக்குவாங்க. இதுதான் இவங்க கதை, போட்டி. ஆமாம், இவர்களுக்கு சிறந்த எம்பின்னு வாழ்நாள் சாதனையாளர் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்படிதான் கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று நீதிமன்றத்தில் ஒரு பெரிய கண்டனம் ஒன்று வந்திருக்கு மணல் விஷயத்தில். அவர் வந்து மணல் கொள்ளையர்லேருந்து அரசியல் லாபம் அடையிறாங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த கண்டனமும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேற்று வந்து கலெக்டரும் வந்து கமிஷனர் அவர்களும் வந்து ஆஜராயிருந்தாங்க. இந்த ரெண்டுமே என்ன நடந்திருக்குன்னு நீதிமன்றத்தில்? மணல் விவகாரத்தில் எஸ்எம் சுப்பிரமணியம் அமர்வு அவர்கள் வந்து அரசு தரப்பில் கொடுத்த விளக்கங்கள்லாம் அவருக்கு கடுமையான கோபத்தை வர வச்சோன்னே, இதெல்லாம் கொடுக்குறீங்களே, எவ்வளோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, சும்மா பேப்பரில் கொண்டு வந்து கதை விட்றீங்க, 5 கோடி ரூபா திருட்டுறவனுக்கு 50 லட்ச ரூபா ஃபைன் போட்டிங்கன்னா அவன் தாராளமாக ஜாலியாக கெட்டு போகிறான். இதில் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, மணல் மாஃபியாவும் இவங்களும் தான் இப்போ ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு ஒரு மெரிச்சு விட்ருக்காரு. அது ஒரு இது இவ்வளோதான். நீதிமன்றங்கள்லாம் பாருங்கள், வேல்முருகன் வந்தார், அது பண்ணார், அவரை இது பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஜட்ஜிங்க ஜிஆர் சாமிநாதன் அந்த நீதிமன்ற விவகாரத்தில் அவர் தீர்ப்பு தான் கொடுக்குறாரு. அவர் என்ன 3 கோயில் அதிகாரிகள் 3 பேர் தீப யாத்திரை பண்ணுறாரு. அதுக்கு உடன்பாடு இல்லைன்னா அன்னைக்கே நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போயிருக்கலாம். ஆனால் 3ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் ஒரு பெரிய கும்பல் சேர விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு கண்டெம்ட் போகும்போது 6 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டெம்ட் எடுக்க முடியும்னு சட்டம் பேசிட்டு 6 மணிக்கு மேலே அவர் ஒரு 10 சிஎஸ்எஃப் மனுதாரர் அனுப்பிச்சோன்னா அதை தான் பிரதானப்படுத்தி முதல் உத்தரவு மாதிரி டிபேட்லலாம் பேசுகிறதும். ஏன்னா அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஃப் வீரர்கள் எப்படி ரெடியாக இருந்தாங்க கேட்காங்க. மதுரை கோட்டையே சிஎஸ்எஃப் வீரர்கள் கண்ட்ரோல். ஏன் நேற்று ஒரு வழக்கறிஞர் இதாகும்போது வெளியே அனுப்பிச்சி விட்டாங்களா, அந்த வழக்கறிஞர் அப்போ பேசுங்க பார்ப்போம் இந்த மாதிரி. அதனால் நீதிமன்ற உத்தரவு வந்து நீதிமன்ற உத்தரவிட்ட நீதிபதியை விமர்சிக்கிறது, உத்தரவு மேலே கூட இது கிடையாது, நீதிபதியே அவர் அப்படி இப்படின்னு பார்லிமெண்ட் வரைக்கும் போய் விமர்சிக்கிறதுல நடந்தது. இதில் ரொம்ப திமிர்த்தனமாக பண்ணது அந்த வழக்கறிஞர். அவருக்கு வந்து தேர்தலில் நிற்கிற விருப்பம் இருக்குது போல நீதிபதிக்கு அப்படின்னா அங்கேயே வெங்கடேஷ் நீதிபதி கண்டிக்கிறார், நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிபதி பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது. அதை தான் நேற்று அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு நீ பதில் சொல்ல நான் மியூட்டில் இரு, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன்ட்டு மற்றவங்கள வர சொல்லிவிட்டு மற்றவங்கள்ட்ட விசாரணை கேள்வி கேட்டுட்டு, ஏதோ நான் இந்த தீர்ப்புக்கு மட்டும் நீங்கள் மதிக்கலைன்ற மாதிரி கிடையாது, பல விஷயங்கள் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அரகண்டாக இருக்கிறீங்க. ஒரு சட்டவிரோதமாக சர்ச்சு கட்டப்படுது, அங்கே தேவையற்ற ஒரு மதம் முதல் உருவாகிற மாதிரி இருக்குன்னு அந்த சட்டவிரோதமாக கட்டுற சர்ச்சை தடுத்து நிறுத்துங்கன்னா தாசில்தார் வந்துட்டு நான் வந்து அந்த இடத்த அது பண்ணுனா மோதல் உருவாகும்ன்ட்டு நான் வந்து அமல்படுத்த முடியாதுன்னு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது எல்லாம் என்ன நீதிமன்ற தீர்ப்புகளை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. இது
மிக மோசமான விளைவுன்ட்டு 9ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. இல்லை இந்த 144 போட்டது வந்து 2 மாவட்ட கலெக்டருக்குமே வந்து அவர் ஏன் இப்படி போட்டீங்க, என்ன கொடுத்தோன்னு போட்டிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இது. என்ன அடிப்படையில் போட்டீங்க அப்படின்றது. 144 எப்போ போடுவாங்கன்னா கலவரம் இந்த மாதிரி நடந்த பிறகு தான் போடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி விவகாரத்தில் தீர்ப்பு அமல்படுத்த வர நேரத்தில் 144 போடுறது அப்படின்றது. அப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் அவங்க சொன்னது என்னன்னா ஒரு 3 பேர் அனுப்புங்க மேலே, அவ்வளோதான். வேற 144க்கு 3 பேருக்கு அழகாக இருக்கலாமே, போகலாமே. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் இதாகுது. அந்த வழக்கறிஞரும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். வார்த்தைகள் எனக்கு என்னன்னு விடக்கூடாதுல்ல. விட முடியாது கண்டிப்பான. இறுதியான இந்த ஆடலிங்கிற ஒரு வேர்டு இப்போ சமீப காலமாக தான் மக்கள் மத்தியில் பிரபலமாகுது. இந்த ஆடலி விஷயங்களில் வந்து காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி ரெண்டுமே வந்து முட்டிட்டு முரசு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆடலி விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு? நீதிமன்றம்லாம் முட்டலங்க. காவல்துறையில் ஆடலின்றது அந்த பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது. அடிமைத்தனம் மாதிரி. ஒரு பக்கம் அடிமைத்தனம், இன்னொரு பக்கம் விரும்பி போகிறவன் இருக்கிறான். வேலையே செய்யாமல் ஐயாவுடைய பார்வையிலே இருந்துக்கிட்டு அவனுக்கு நீங்கள் போலீஸ் இதெல்லாம் பழகுனீங்கன்னா தெரியும். மேலதிகாரிட்ட இவங்க காட்டுற பணிவு அப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ப்ரமோஷனில் இவங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும். ஓகே. இவங்க கேட்டகரி 2ஆக இருந்தால் இன்னும் ஸ்பீடாக வரும் ப்ரமோஷன். அப்போ ஒருத்தன் போலீஸாக போய் அவன் ஸ்டேஷனில் கேட்டகரி 1 இருந்து அவன் ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிற நேரத்தில் இவன் தாண்டி போயிடுவான். இந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் சலுகைகள் இருக்குல்ல. இப்போ போலீஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்கன்னா முதல்ல இந்த ஆடலிக்கு கிடச்சிரும். ஐயா வாங்கி கொடுத்துருவாரு. ஸ்டேஷனுக்கு சுற்றுறதுக்கு பைக் இருக்குதோ இல்லையோ ஆடலி கிடச்சிரும். ஓகே. ஏன்னா இவர் வந்து வெளியில் போகிறது வர்றதுன்னு. வாகனங்கள் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன அப்புறம் அவங்களுக்கு வாகனங்கள் இருக்கும். அதுக்கு டிரைவர் 2 டிரைவர் இருப்பாங்க. அதே மாதிரி டியூட்டியில் இருக்கிற அதிகாரிக்கு எக்ஸ்ட்ரா வாகனம் இருக்கும். அதுக்கு அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கு டிரைவர்கள் இருப்பாங்க. அதை தனியாக பயன்படுத்துவாங்க. இது போக இது காய்கறி வாங்குறது, மற்ற வேலைகள் செய்கிறது, அது இன்னும் அதில் பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. வெளியில் வந்து புகாரெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஆடலி இருக்கக்கூடாது அப்படின்றப்போ இவர் சைலேந்திரபாபு இருக்கால தான் கடுமையாக நீதிமன்றம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது இவர்களே வாலண்டரியாக வந்து யாருக்கிட்டேயும் ஆடலி இல்லை அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் இல்லைன்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வந்திருக்குது. அபய்குமார் சிங் இதற்கு எதிரானவர் போல். ஆடலி இல்லாத அதிகாரிகள் சில பேர் எனக்கு தெரியுங்க. அவங்க ஒரு ஆடலி கூட வச்சுட்டது கிடையாதுங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பலரும் வந்து அதெல்லாம் கிடையாது. ஆடலிலாம் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வேலை அவங்க மனைவி மற்றவங்க வெளியே போகிறது வரது கூட இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் பொண்ணு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆடலி இல்லை, ஆஃபீஸில் இருக்க ஆளையே ஸ்கூலுக்குலேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் போய் விட்டுட்டு அங்கேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து மறுபடியும் ரெடி ஆகி அது டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து நாங்களாம் வெறுப்பேற்றிட்டு இருப்போம். என்னப்பா டான்ஸ் கற்றுக்கிட்டியா அப்படி இப்படின்னு. நான் சும்மா இருங்கண்ணே வெறுப்பாக இருக்குண்ணே அப்படின்னு அந்த மாதிரி நடந்துறதெல்லாம் இருக்குது. அப்போ இது வந்து இப்போ இவர் போட்டிருக்காரு, இவரே பொறுப்பு டிஜிபி தான், யார் மதிப்பா? அதனால் இது என்ன ஆனாலும் நீங்கள் நாளைக்கும் இது தொடரும். ஏன்னா இது அது ஒரு வகையான அது என்ன சொல்லுவாங்க காலனித்துவ இது அதெல்லாம் அவங்களுக்கு மாறவே மாறாது. அதை யாராவது எடுத்து பேசினா அவங்க மேலே தான் அவங்களுக்கு பாய்வாங்க. அவ்வளோ கோவம் வரும். கண்டிப்பாக. மிக நன்றி. நல்லா இருக்கு.